அன்பார்ந்த தோழர்களே, பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வணங்கி வருகின்றேன். 6 மாத காலமாக இந்தியா உட்பட அனைத்து உலக நாடுகளிலும் கொரோனா என்னும் கொடிய நோயால் சொல்லனாத துயரம். இந்தியாவை பொறுத்தவரையில், தமிழகத்தை பொறுத்தவரையில் மார்ச் முதல் பொது ஊரடங்கு அரசுகளே அறிவித்திருக்கின்றன. ஊரடங்கு என்று சொன்னால் எதுவும் இயங்காத நிலை. சிறு குறு தொழில்கள் இயங்காது, தொழிற்சாலை இயங்காது, நகரத்திலே போக்குவரத்து கிடையாது, ஹோட்டல் கிடையாது, உணவு விடுதிகள் கிடையாது, எந்த வியாபாரமும் கிடையாது. ஆகவே எந்த தொழிலாளிக்கு வேலை இல்லை. அவன் எந்த தொழிலாளியாக இருந்தாலும் சரி, கட்டிட தொழிலாளியோ, கட்டுமான தொழிலாளியோ, கல்லுடைக்கும் தொழிலாளியோ, தையல் தொழிலாளி, எந்த தொழிலாளிக்கும் வேலை இல்லை. அதுவும் நித்தம் கூலி வேலை செய்து அதில் கூலி பெற்று குடும்பத்தை நடத்த வேண்டும் என்ற நித்த கூலி தொழிலாளிகளுக்கு கடுமையான பஞ்சம். 10 நாட்கள் 15 நாட்கள் என்று சொன்னால் அவன் ஏதோ கையில் இருக்கிற சேமிப்பை வைத்துக்கொண்டு நாட்களை நகர்த்த முடியும். 1 மாதம் 2 மாதம் போய் இன்று 4 மாத காலம். ஆகவே பசியாறுவதற்கு ஏதும் அவனிடம் இல்லை. குடும்பமே பட்டினி கொடுமையால் அவதியுறுகிற ஒரு நிலை. ஆகவேதான் அவன் தனக்கு உதவி வேண்டும் என்று வாழ்வதற்கு, வாழ்வாதாரத்திற்கு சிறு உதவி வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கேட்கிறான். அவன் அரசாங்கத்தை தவிர வேறு யாரிடமும் கேட்க முடியாது. ஆனால் அவன் கேட்பது பிச்சை இல்லை. அவன் பிச்சைக்காரன் அல்ல. தொழிலாளி வர்க்கம் பிச்சைக்கார வர்க்கம் அல்ல. அவன் இனாம் கேட்கவில்லை, தட்டேந்தவில்லை. உழைத்து அதில் கூலி பெற்று பழிக்கிற பெருமை மிக்க கூட்டம்தான் தொழிலாளி வர்க்கம். ஆனால் இந்த பேரிடர் காலத்தில் வேறு வழி இல்லாமல், வாழ்வாதாரத்திற்கு வழியின்றி அவன் உதவி கேட்கிற போது அரசாங்கம் அது செய்யவில்லை, செய்ய தவறிவிட்டது என்பதை விட செய்ய மறுக்கிறது என்பதுதான் வேதனையிலும் வேதனை. வயிற்றுக்கு சோறிட வேண்டும் வாழும் மனிதருக்கெல்லாம் என்று சொன்னார் பாரதி. அவன் வாழ்நாள் பூராவும் கேட்கவில்லை, ஆண்டு முழுவதும் கேட்கவில்லை. இந்த பேரிடர் காலத்தில் எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அரசிடம் கேட்கிறார். அது தவறு அல்ல. ஆனால் அரசாங்கம் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துவிட்டு, ரேஷன் கடையில் சில பொருட்களை கொடுத்துவிட்டு, நாங்கள் வாழ வழி செய்து விட்டோம், நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு தவறான பொய்யான செய்தியை ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகை வாயிலாகவும் தெரிவித்துக் கொண்டிருக்கிற நிலையை நாம் பார்க்கிறோம். அது உண்மை அல்ல. இந்த அரசாங்கத்திலே ஆட்சியிலே உள்ள மக்களுக்கு நன்றாக தெரியும் 1000 ரூபாயில் குடும்பம் நடத்த முடியுமா? ரேஷன் கடையிலே கொடுக்கிற அரிசி, எண்ணெய், சர்க்கரை, இதை வைத்துக்கொண்டு அவன் குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா? முடியாது. தெரியும், அரசாங்கத்திற்கு தெரியும். ஆனால் அதை கொடுத்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். நாம் ஆகவே தான் கோரிக்கை வைக்கிறோம். இந்த தொழிலாளிகள் மட்டுமல்ல, கிராமத்தில் இருக்கிற விவசாயி உட்பட, விவசாயி செய்வதற்கு பணம் இல்லை, விதை வாங்க பணம் இல்லை, எரு வாங்க பணம் இல்லை. அவன் நல்ல நாளிலேயே வாழ முடியாத ஏழை நிலையில் இருக்கிற விவசாயி அவன். இன்றைக்கு விவசாய விளைபொருட்கள், பல விளைபொருட்களை சந்தைக்கு கொண்டு வர முடியாமல், விற்பனை செய்ய முடியாமல் முடக்கம் இருக்கிற காலத்தினாலே மனம் வெந்து போய் வீதியிலே கொட்டுகிற காட்சியை பார்க்கிறோம். அது கரியாக இருந்தாலும் சரி, பழமாக இருந்தாலும் சரி, பூக்களாக இருந்தாலும் சரி, வீதியை கொட்டி விலை போகாமல் வீதியை கொட்டி மனம் வெந்து போகிற நிலையை பார்க்கிறோம். ஆக இப்படிப்பட்ட மக்களுக்கு, உழைக்கும் மக்களுக்கு, விவசாய மக்களுக்கு உதவ வேண்டும் என்று அரசாங்கத்திடம் கோரிக்கிறோம். நாம் கேட்பதெல்லாம் மாதம் 7500 ரூபாய் அவர்களுக்கு வாழ்வாதாரமாக கொடு, 6 மாதத்திற்கு உணவுப் பொருளை கொடு என்று கேட்கிறோம். அரசாங்கம் தன்னுடைய பையிலிருந்து கொடுக்க போவதில்லை. எந்த பிரதமர் மோடியோ அவர்களோ, தமிழக முதல்வர் அவர்களோ பையிலிருந்து கொடுக்க போவதில்லை. கஜானாவில் இருக்கிற பணம் நம்முடைய பணம், நாம் செலுத்திய வரி பணம். உணவுக் கிடங்கில் இருக்கிற பல்லாயிரக்கணக்கான மூட்டை உளுந்து, அரிசி, கோதுமை என்பது இந்த விவசாயிகளுடைய உழைப்பாலே உருவாக்கப்பட்ட தானியம் அவை. ஆகவே அவற்றிலிருந்து எங்களுக்கு கொடுங்கள் என்று கேட்கிறான். அதுவும் பேரிடர் காலம் என்பதாலே அரசாங்கம் அதை கொடுக்க முன்வராது. மாறாக விலையை ஏற்றிக்கொண்டே போகிறது. முதலிலேயே விலையேற்றம். அவன் வாழ முடியவில்லை, எதையும் வாங்க முடியவில்லை. நித்தம் பெட்ரோல் விலை உயர்த்துகிற ஒரு கொடுமையை பார்க்கிறோம். இன்றைக்கு சாலையிலே பெரிய போக்குவரத்து இல்லை, பொதுமக்கள் போவதில்லை. காலை முதல் இரவு வரை பல்லாயிரக்கணக்கான பேருந்துகளும் வண்டிகளும் போவதில்லை. அத்தியாவசிய பொருட்களை ஏற்றி வருகிற லாரிகள் மட்டும்தான் மருந்து பொருட்களை, அத்தியாவசிய பொருட்களை, பால், பெட்ரோல் போன்றவற்றை கொண்டு வருகிற வண்டிகள் தான் இன்றைக்கு சாலையிலே வருகிறது. அவற்றுக்கு டோல்கேட் வரியிலே விலக்கு தர முடியாதா?
குறைந்தபட்ச விலையை ஏற்றாமல் இருக்க முடியாதா? ஆகவே டோல்கேட் சுங்க வரி என்றும் நித்தம் பெட்ரோல் வரி கூட்டியும் மக்கள் மீது முதலேயே ஏழ்மை பஞ்சத்தினுடைய எல்லையில் இருக்கிற கொடுமையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற மக்கள் மீது மேலும் சுமையை உயர்த்துகிற இந்த மத்திய அரசனுடைய மாநில அரசனுடைய போக்கை கண்டித்து மாதம் 7,500 ரூபாய் எங்களுக்கு வேண்டும், 6 மாதத்திற்கான உணவுப் பொருட்களை வழங்க வேண்டும், வாழ்வதற்கு குறைந்தபட்ச வாழ்க்கைக்கு உத்தரவாதமாக தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து ஜூலை 3ஆம் நாள் நாடெங்கிலும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை எந்த இடத்திலும் அங்கு என்று இல்லாமல் எல்லா இடங்களிலும் நம்முடைய கோரிக்கையை முன்வைத்து அரசாங்கத்தை வலியுறுத்தி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய உணர்வுகளை எடுத்துக்காட்ட விதமாக விண்தொடும் கோஷங்களை எழுப்ப இருக்கிறோம். இது நம்முடைய ஒரு கோரிக்கை. அடுத்து நம்மிடையே வாழ்கின்ற மாநிலம் விட்டு மாநிலம் பிழைப்பதற்காக சொந்த மண்ணிலே பிழைக்க வழியின்றி பிழைப்புக்காக மாநிலம் விட்டு மாநிலம் வந்திருக்கின்ற புலம்பெயர் தொழிலாளி. சென்னையிலே மட்டும் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட புலம்பெயர் தொழிலாளி. அவன் 1 மாதம் 2 மாதம் என்று பார்த்தான், ஒரு நம்பிக்கையோடு இருந்தான். இந்த கொரோனா நோய்க்கு ஒரு முற்றுப்புள்ளி வராதா, ஒரு முடிவு வராதா என்ற நம்பிக்கையோடு இருந்தான். ஆனால் 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் என்கிற போது பிழைப்பதற்கு வழி இல்லை. அவன் வேலை செய்த இடத்தில் தொழிற்சாலை இயங்கவில்லை, கட்டடத் தொழில் நடக்கவில்லை, எந்த தொழில் நடக்கவில்லை. ஓட்டல்கள் மூடியிருக்கின்றன, ஓட்டலை வேலை பார்த்த தொழிலாளி புலம்பெயர் தொழிலாளி இருக்கிறார். ஆனால் மோடி சொன்னார், அவர்களுக்கெல்லாம் நான் ஊதியம் தர வேண்டும் என்று சொல்லிவிட்டேன் என்று சொன்னார். அவர் சொல்லலாம். தொழிலே நடக்காத போது, ஆலைகளே நடக்காத போது எந்த முதலாளியாவது தர முடியுமோ? அவர்களே நட்டத்திலே இருக்கார்கள், தொழில் நடைபெறாத காரணத்தினாலே. ஆனால் மோடி சொல்லிவிட்டார், அடுத்த விட்ட நெய்யே என்னுடைய பொண்டாட்டி கையை என்பதைப் போல கொடுக்கச் சொன்னீர் என்று சொன்னார். அவர்கள் நீதிமன்றம் சென்றார்கள். நீதிமன்றம் சொல்லியது, அவர்களே பிழைப்புக்கு வழியின்றி தொழில் நடத்த முடியாமல் இருக்கிற போது தொழிலாளிக்கு எப்படி கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள். கொடுக்க முடியாத நிலையை நீதிமன்றம் சொல்லிவிட்டது. மோடி என்ன சொல்லியிருக்க வேண்டும்? அவர்கள் தராவிட்டால் நான் தருகிறேன், அரசு சார்பாக தருகிறேன், நான் என்று சொன்னால் அரசு தரவாக தருகிறேன் என்று சொல்லியிருக்க வேண்டும். இந்த தொழிலாளியை காப்பாற்றுவதற்கான வழிவகை செய்திருக்க வேண்டும். அதை செய்யவில்லை. ஆகவே இந்த தொழிலாளி ஒரு கோரிக்கை வைத்தான், எனக்கு எதுவும் வேண்டாம், வாழ்வோ சாவோ நான் சொந்த மண்ணுக்கு போக வேண்டும், சொந்த மாநிலத்திற்கு போக வேண்டும். ஆகவே சொந்த ஊருக்கு செல்வதற்கு அடிப்படை வசதிகளை செய்து கொடுங்கள், ஒரு ரயில் பயணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னான். செய்தீர்களா? செய்ய முடியாதா? புல்லட் ரயில் விடுவதற்கு பல கோடிகளை ஒதுக்கி புல்லட் ரயில் விட்ட நீங்கள் மோடி அரசே, இந்த புலம்பெயர் தொழிலாளிக்கு அவன் இல்லாமல் இன்றைக்கு எந்த வளர்ச்சியும் இல்லை. இன்றைக்கு நகர்களிலே 10 மாடி 15 மாடி 20 மாடி கட்டடங்கள் வாழ்ந்துட்டு நிற்கிறது என்று சொன்னால் அந்த புலம்பெயர் தொழிலாளிய பங்கு இல்லையா? உற்பத்தியிலுடைய பங்கு இல்லையா? பல்வேறு வேலைகளில், பல்வேறு பணிகளில், கோவையிலே, ஈரோடிலே, திருப்பூரிலே, தொழிற்சாலைகளிலே, தொழிற்தடங்களிலே அவருடைய உழைப்பு இல்லையா? ஆனால் அவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை. ஆகவே அவன் முடிவு செய்தான், நான் சொந்த மண்ணுக்கே திரும்புகிறேன். கணவன் மனைவியாக குழந்தையை இடுப்பிலை வைத்துக் கொண்டு, தொழிலை வைத்துக் கொண்டு, தலையிலே மூட்டையை சுமந்து கொண்டு 200 மைல் 300 மைல் 1000 மைல் 4000 மைல் என்று நடந்தே சென்றான். பல நாட்கள் நெடுஞ்சாலை ஓரமாக நடந்தே சொன்னான். நடப்பது, படுப்பது, நடப்பது, தண்ணீர் குடிப்பது, உணவு கூட கிடையாது. அதில் 200 பேர் இறந்து போய்விட்டார்கள். நடக்கிற பொழுதே 200 பேர்கள் சொந்த மண்ணை தொட முடியாமல், சொந்த வீட்டில் காலடி எடுத்து வைக்க முடியாமல் உயிரை விட்டிருக்கிறார்கள். அந்த கோர காட்சியை, கண்ணீர் மல்கும் காட்சியை நாம் கண்டோம். இதை அரசாங்கத்திடம் சொன்னார்கள். எதிர்க்கட்சி சொல்லிய போது கேலி செய்தார்கள். உங்களுக்கு பரிதாபம் இருந்தால், பாவம் இருந்தால், அன்பு இருந்தால், கருணை இருந்தால் நீங்களும் அவனோடு சாலையிலே மூட்டையை வாங்கி கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். கேலி பேசுவதற்கு அரசு, ஏளனம் பேசுவதற்கு அரசு. ஆகவே அவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை. ஆகவே இந்த புலம்பெயர் தொழிலாளி என்பவன் வேறு வழியற்று சொல்லனா கொடுமையை தாங்கிக் கொண்டு அவன் ஊர் போய் சேர்ந்தான். மாநில அரசு மத்திய அரசை கைகாட்டி, மத்திய அரசு மாநிலத்தை கைகாட்டி அவன் ரயிலில் செல்லட்ட பிறகு தருகிறேன் என்றெல்லாம் சொல்லி கடைசியில் அவனுக்கு ஏதும் செய்யவில்லை. இது புலம்பெயர் தொழிலாளருடைய மிக மோசமான நிலைமை. இந்த நிலைமையை நாம் கண்டித்தோம்.
எடுத்து சொன்னோம். ஆனால் என்ன உரையாற்றினார்? மன் கி பாத் என்று சொல்கிறார். மனதோடு பேசுகிறேன். மோடி அவர்களே, நீங்கள் மனதோடு பேச வேண்டாம், மனிதனோடு பேசுங்கள், மனித நேயத்தோடு பேசுங்கள், மனிதாபிமானத்தோடு பேசுங்கள். இதில் வாழ்கிற மக்கள் ஏழை எளிய தொழிலாளி மக்கள், மனிதாபி மக்கள், வாழ பிறந்த மக்கள் என்பதை மனதிலே கொண்டு அவளுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்பதை மனதிலே கொண்டு செய்ய வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்தோம். ஆகவேதான் அவன் எந்த தொழிலாளியாக இருந்தாலும் சரி, உள்ளூர் தொழிலாளியாக இருந்தாலும் சரி, புலம்பெயர் தொழிலாளியாக இருந்தாலும் சரி, இந்த தொழிலாளி வர்க்கம் இந்த கொரோனா கொடுமையான காலத்தில் வாழ்வதற்கு ஒரு வாழ்வாதாரத்தை இந்த மத்திய மாநில அரசுகள் செய்து கொடுக்க வேண்டும் என்று நாம் ஜூலை 3ஆம் நாள் இந்தியா பூராவும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறோம். அதை நாம் வெற்றிகரமாக செய்ய வேண்டும். அடுத்தது, இன்றைக்கு நாம் தொலைக்காட்சி வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம், ஊடகங்கள் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நோய் தொற்று என்பது வெகு வேகமாக பரவிக் கொண்டிருக்கிறது. நீங்கள் 1000 சொல்லலாம், தவறுதலாக புள்ளி விவரங்களை கொடுக்கலாம், எண்ணிக்கையை குறைத்து காட்டலாம், இறந்தவருடைய எண்ணிக்கையை குறைத்து காட்டலாம், எதுவும் செய்யலாம். ஏனால் நீங்கள் ஆட்சியில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த கொடிய நோயினாலே பல லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது உண்மை. அநேக பேர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதும் உண்மை. உயிர் எழுந்து கொண்டிருக்கிறார்கள், செத்துக் கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனைகளிலே இடமில்லை என்கிற மோசமான நிலையும் இருக்கிறது. அரசாங்க மருத்துவமனையிலே, தனியார் மருத்துவமனையிலே எந்த ஏழையும் வைத்தியம் பார்த்து தன்னுடைய இந்த நோய்க்கு தன்னுடைய சிகிச்சை பெற முடியாத ஒரு சூழல், லட்சக்கணக்கான ரூபாய் கட்டணம். ஆகவேதான் எதிர்க்கட்சிக்கு உட்பட எல்லோரும் சொல்கிறோம், பொது பரிசோதனையை கூட்டு, டெஸ்ட் எண்ணிக்கையை கூட்டு என்று சொல்கிறோம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மருத்துவ வசதி செய்யக்கூடிய அளவிற்கு, பரிசோதனை செய்யக்கூடிய அளவிற்கு எல்லா கட்டுமான பணிகளையும் நீங்கள் அதிகரிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். அதைவிட குறிப்பாக சொல்கிறோம், இந்த பணியிலே 4 மாத காலமாக ஓய்வு இல்லாமல், ஒழிச்சல் இல்லாமல், இரவு பகல் பார்க்காமல், குடும்பத்தை பார்க்காமல், குழந்தை குட்டி என்று பார்க்காமல் தன்னை அர்ப்பணித்து கொண்டு பணி செய்கிற மருத்துவ பணியாளர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், சுகாதார பணியாளர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பை இந்த அரசாங்கம் கொடுக்க வேண்டும் என்று சொல்கிறோம். நீங்கள் வாயாலே பொழுது விட்டால் போதாது, இரவு பார்க்காமல் வேலை செய்கிறார்கள் என்று ஊடகங்களே சொல்லிவிட்டால் போதாது. இழந்திருக்கிறோம். சில மருத்துவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். செவிலியர்கள், 28-30 வயசான ஒரு இளம் செவிலியர் உட்பட. என்ன கொடுமை என்று சொன்னால், அவருடைய சாவை கூட கொரோனாவால் சத்தால் என்றால் 50 லட்சம் வீடு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக அவர் கொரோனாவால் சாகவில்லை என்று ஒரு போலி, ஒரு உண்மையற்ற நிலையை உருவாக்கினீர்கள். இது கொடுமையிலும் கொடுமை. அவர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுத்தீர்களா? முகக்கவசம் கொடுத்தீர்களா? கையுறை கொடுத்தீர்களா? பாதுகாப்பு உடை கொடுத்தீர்களா? எதையாவது கொடுத்திருக்கிறீர்களா? யாராவது ஒரு மருத்துவ நிலையத்தினுடைய அதிகாரி எங்களுக்கு இதை கிடைக்கவில்லை என்று சொல்லிவிட்டால் உடனே அவருக்கு மாற்றல், இடமாற்றம். இதுதான் உங்களுடைய அரசாட்சியினுடைய லட்சணம். இன்றைக்கு சில தன்னார்வ நிறுவனங்கள், சில அரசியல் கட்சிகள் இப்படிப்பட்டவர்களுக்கு கையுறை, முகக்கவசம் போன்றவற்றை வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு அவல நிலை. ஆகவே மிக கடுமையான ஒரு பணியை இந்த பேரிடர் காலத்தில் செய்து கொண்டிருக்கிற மருத்துவம் சார்ந்த அந்த மருத்துவர் உள்ளிட்ட தொழிலாளர்களுக்கு நீங்கள் செய்து தர வேண்டும் என்பது நம்முடைய ஜூலை 3ஆம் நாளுடைய கோரிக்கைகளில் ஒரு கோரிக்கை. நீங்கள் ஒரு மதிப்பதாக சொல்லிக்கொண்டு என்ன செய்தீர்கள்? மலர் தூவினீர்கள். மலர் தூவினால் உயிர் பாதுகாக்கப்பட்டு விடுமா? பாதுகாப்பு உரை தானாக வந்து மலர் வழியாக வந்து விழுந்து விடுமா? ஆகிய அறிவுபூர்வமாக எதை செய்ய வேண்டும் என்று எந்த திட்டமும் இல்லாமல் எதையோ செய்வது. எப்படி ஏழை மக்களுக்கு கொரோனாவை விரட்டப் போகிறேன் என்று மணி அடிக்க சொன்னாரோ, விளக்கேற்ற சொன்னாரோ, எதையோ சொல்வது, கேளிக்கை துக்ளக் தர்பார் போல் எதையோ வேடிக்கையாக கேளிக்கையாக செய்வது. ஆகவே ஈவன் திருக்கலிலே வேலை செய்கிற சுகாதார பணியாளருக்கு கூட எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. பாரதி சொன்னான், சந்தித்திருப்பிருக்கும் சாத்திரம் செய்வோம் என்று சொன்னான். அப்படிப்பட்ட தொழிலாளி அவர்களுக்கு கூட ஆங்காங்கே வசிக்கிற சில நல்ல மனிதர்கள் தான் இன்றைக்கு முகக்கவசம் கூட வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல். ஆகவே மருத்துவம் சார்ந்த அனைவருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருந்தால் உரிய நஷ்டஈடு 50 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும்
என்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்பதை ஜூலை 3ஆம் நாள் கோரிக்கையாக, அடுத்த கோரிக்கையாக நாம் வைத்திருக்கிறோம். தோழர்களே, அடுத்ததாக நம்முடைய தொழிலாளர் நல உரிமை சட்டங்கள் 12 காலமாக, ஒரு 100 ஆண்டு காலமாக அவ்வப்போது தொழிலாளி வர்க்கம் ஆங்காங்கே பல்வேறு போராட்டங்களை நடத்தி பெற்ற சட்டங்கள் தான் தொழிலாளர் சட்டங்கள். தொழிலாளருக்கான சில உரிமைகள் பற்றி சொல்லுகிற சட்டங்கள் அவை இந்த உரிமைகளை பெறுவதற்காக தொழிலாளி வர்க்கம் ஏராளமான இழப்பை சந்தித்திருக்கிறது. நமது முன்னோடி தலைவர்கள், மத்திய தொழிற்சங்கங்கள் தூக்குமேடையை சந்தித்திருக்கிறார்கள், சிறை வாழ்க்கையை சந்தித்திருக்கிறார்கள், ரத்தம் சிந்திருக்கிறார்கள், குண்டாந்தடிக்கு உட்பட்டிருக்கிறார்கள். ஆகவே சொல்லனால தியாகத்தை செய்துதான், போராட்டங்களை நடத்தித்தான் காலப்போக்கில் ஒவ்வொன்றாக இந்த சட்டங்களை நாம் பெற்றிருக்கிறோம். தொழிலாளர் சட்ட உரிமைகளை பெற்றிருக்கிறோம். இது நம்முடைய உரிமை, யாரோ கொடுத்த சலுகை அல்ல, அரசாங்கம் முன்வந்து கொடுத்த சலுகைகள் அல்ல. எந்த ஆட்சியாளரும் அப்படி கொடுக்கவும் மாட்டார்கள், கொடுத்ததாக வரலாறும் இல்லை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். சிக்காகோ நாம் இன்றைக்கும் பெருமைப்பட பேசுகிறோம். மே தினம் உலகெங்கும் கொண்டாடுகிற தினம். அதனுடைய அடிப்படை கோரிக்கை என்ன? 8 மணி நேரம் வேலை, 8 மணிக்கு மேல் வேலை வாங்கக்கூடாது என்பது. ஆனால் இன்றைக்கு 44 தொழிலாளர் நல உரிமை சட்டங்களை 4ஆக சுருக்கியிருக்கிறார். அதில் கொடுமையான அம்சம் 8 மணி நேரம் என்பது இனிமேல் வேலை நேரம் 12 மணி நேரம் வரை வேலை வாங்கலாம். இது என்ன காலம்? கொரோனா காலம் அல்லவா? இந்த துரோக செயலை மத்திய அரசு செய்யலாமா? தொழிலாளர்களுக்கு வாழ்வதற்கு வழி செய்ய வேண்டிய ஒரு மத்திய அரசு அவனுடைய உரிமை சட்டங்களை வழிப்பறி செய்கிற, இருட்டிலே கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரர்களைப் போல வழிப்பறி செய்கிற கொடுமையை நாம் அனுமதிக்க முடியாது. ஆகவே இதற்கெல்லாம் மிகப்பெரிய விலையை கொடுத்து தியாகங்களை செய்து பற்றியிருக்கிற சட்டங்களை எல்லாம் இதற்காக தூக்குமடை ஏறினான். அவற்றையெல்லாம் ஒரு சட்டத்தின் மூலமாக பாராளுமன்றத்தில் விவாதிக்காமல், யாரையும் கேட்காமல், தொழிலாளியை கேட்காமல், தொழிற்சங்கங்களை கேட்காமல், மத்திய தொழிற்சங்கங்களை கலந்து பேசாமல், எடுத்தேன் கழித்தேன் என்ற முற்பில் ஆட்சியில் இருக்கிற ஒரே காலத்தினாலே, பெரும்பான்மையோடு இருக்கிற ஒரே காலத்தினாலே, அந்த ஆணவ போக்கினாலே, ஆணவட்ட போக்கினாலே நீங்கள் 4 சட்டங்களாக 44 சுருக்கி பல உரிமைகளை பறித்து விட்டீர்கள். இது கொடுமை அல்லவா? தொழிலாளி அவ்வளவு கேவலமானவர்களா? அவர்களுக்கு வாழ்வதற்கு சில நெறிமுறைகள் கிடையாதா? ஆகவே அவன் அடிமையா? மீண்டும் இந்த நாட்டில் தொழிலாளர்களை ஒரு அடிமை போல் நடத்துகிற முறையை நீங்கள் கொண்டு வருகிறீர்களே, இது மிக மோசமான முறை. ஆகவே தொழிலாளி போராடி பெற்ற உரிமைகளை பறிக்காதே. அவர்களுக்கு மேலும் வசதிகளை செய்து கொடுக்க வேண்டாம். குறைந்தபட்சம் இருக்கிற உரிமைகளை பறிக்காதே. நாமும் பறிக்க அனுமதிக்க முடியாது. ஏனென்று சொன்னால் இதற்கெல்லாம் நாம் நம்முடைய தியாகிகளை விலை கொடுத்த பொழுது நாம் அதை பாதுகாக்க வேண்டிய அவசியத்தில் நாம் இருக்கிறோம். பாதுகாக்க தவறிடும் என்று சொன்னால் நாம் மோசமானவர்கள் என்ற அர்த்தம். ஓடுகிற புழுவின் மீது குச்சியை வைத்தால் துள்ளுகிறது. சாதுவான பிராணி பூனையினுடைய குட்டியை எடுத்தால் சீறுகிறது. நாம் நம் சட்டத்தின் உரிமைகள் மீது கை வைக்கிற பொழுது துள்ளி ஏற மாட்டோமா? சீர மாட்டோமா? அந்த வேகம் படைத்தவர்கள் நாம் ஆத்திரமுடையவர்கள், ஆவேசப்படக்கூடிய கூட்டம் நம்முடைய கூட்டம். ஆகவே தான் மத்திய அரசுக்கு எந்த மனதோடு சொல்கிறோம், இது நேரம் அல்ல. உலகமே, நாடு முழுதுமே ஒரு பேரிடர் காலத்தில் இருக்கிற பொழுது இப்படிப்பட்ட தொழிலாளர் உரிமை நலச்சட்டங்களை பறிக்கிற கேவலமான வேலையை மத்திய அரசே செய்யாதே. அந்த சட்டத்தை பறிக்கிற சட்டத்தை, அந்த உரிமையை உனக்கு யாரும் கொடுக்கவில்லை. ஆகவே அதை வாபஸ் வாங்கி என்று சொல்லி அதையும் ஜூலை 3ஆம் நாள் கோரிக்கைகளில் ஒன்றாக நாம் வைத்திருக்கிறோம். அடுத்ததாக தோழர்களே, இந்த நாட்டுடைய பொதுத்துறை நிறுவனங்கள், ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்கள், லாபத்தோடு இயங்குகிற துறைகள் ஆண்டு ஒன்றுக்கு பல்லாயிரம் கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு டிவிடெண்டாக தந்து கொடுக்கிற பொதுத்துறை நிறுவனங்கள், எல்ஐசி உட்பட. ஆனால் இந்த கொரோனா காலத்தை பயன்படுத்தி கொண்டு, இதுதான் இங்கே முக்கியம், சாதாரண நாளிலே செய்தால் கூட
அதை நாங்கள் புரிந்து கொண்டு எதிர்க்கலாம். ஆனால் நாடு ஒரு மோசமான சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிற போது ஒட்டுமொத்த நாடே, நாட்டுடைய 130 கோடி மக்களும் ஒரு பேரழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிற பொழுது உங்களுடைய திட்டமெல்லாம், உங்களுடைய எண்ணமெல்லாம் எங்கே செல்கிறது? பொதுத்துறைகளை எல்லாம் தனியாருக்கு திறந்து விடுகிற கேவலமான பணியை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். பங்கு விற்பனை என்ற பெயராலே சில பணிகளை தனியாருக்கு ஒதுக்குவதன் மூலமாக எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும், நெய்வேலி சுரங்கம் உட்பட, ஆயுள் காப்பீட்டுக் கழகம் எல்ஐசி உட்பட, வங்கி, ரயில்வே, விண்வெளி அறிவியல் என்று எந்த மின்சார விநியோகம் என்று எந்த துறையும் விட்டு வைக்காமல், அதைவிட மோசம், எந்த துறை அவசியம் அரசாங்கத்திடம் மட்டுமே இருக்க வேண்டுமோ அந்த துறையான பாதுகாப்புத்துறை எல்லாவற்றிலும் தனியார் நுழைவு. அதானி, அம்பானி, வேதாந்தா என்று உங்களுடைய நண்பர் குழாம் இருக்கிறதே, நாட்டுடைய உச்சகட்ட கார்ப்பரேட் கம்பெனிகள் இருக்கிறதே, அவையெல்லாம் நுழைவதற்கு தொலைபேசி துறையை ஒரு மாதிரியாக நாங்கள் புத்தாக்கம் செய்ய போகிறோம் என்று சொல்லி 50,000க்கு மேற்பட்ட தொழிலாளியை 75,000 தொழிலாளி வெளியே அனுப்பிவிட்டு இன்றைக்கு அந்த துறையை அநேகமாக திட்டமிட்டு, கான்சியஸ் மேனர் என்று சொல்வார்கள், திட்டமிட்டு சீர்குலைத்து விட்டீர்கள். இன்றைக்கு மற்ற எல்லா பொதுத்துறையும் சீர்குலைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பொதுத்துறை என்பது ஏதோ சாதாரண ஒன்று அல்ல. அது தேசத்தினுடைய சொத்து, நாட்டு மக்களுடைய சொத்து. நேரு அவர்களும் வங்கிகளை தேசியமயமாக்க இந்திரா காந்தி அவர்கள் குறிப்பாக நேரு சொன்னார். பொதுத்துறைகள் என்பது நாட்டுடைய ஆலயங்கள், அதனுடைய வருமானம் இந்த நாட்டுடைய மக்களுடைய சமூக பணிகளுக்காக, நாட்டுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக பயன்பட வேண்டும் என்று சொன்னார். பயன்பட்டு கொண்டிருக்கிறது. எல்ஐசியினுடைய பணம் என்பது பல திட்டங்களுக்கு, சமூக நல திட்டங்களுக்கு பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் அவற்றையெல்லாம் ஒழிப்பதற்கான, அவற்றையெல்லாம் தனியாரிடம் ஒப்படைப்பதற்கான விமானத்துறை 7 விமான நிலையங்களை புத்தாக்கம் செய்து பல கோடி ரூபாய் செலவழித்து இன்றைக்கு அதானி கையில் ஒப்படைக்கிறீர்கள். அவசியமா? அதுவும் இந்த காலத்திலே. நேரு சொன்னார், பொதுத்துறையெல்லாம் நாட்டுடைய ஆலயங்கள் என்று சொன்னார். நீங்கள் ஒரு ராமருக்கு கோயில் கட்டலாம், அது உங்களுடைய கட்டலாம், கட்டாமல் போகலாம். ஆனால் பல ஆலயங்களை இடித்து விட்டு அந்த ஆலயம் கட்டி என்ன பயன் அடையப் போகிறீர்கள்? ஆகவே நாங்கள் வெறித்தனமாக சொல்கிறோம், பொதுத்துறை என்பது எங்களுடைய சொத்து, நாட்டினுடைய சொத்து. பல்லாயிரக்கணக்கான தொழிலாளருடைய உழைப்பாலே, அவனுடைய வியர்வையால், இரவு பகல் பார்க்காமல் அவருடைய உழைப்பினால் கட்டப்பட்ட, எழுப்பப்பட்ட ஆலயங்கள் அவை. பாரதி சொன்னான், தண்ணீரால் வளர்த்தோம் சர்வேசாயி பெயரை கண்ணீரால் காத்தோம் உண்டு. இந்த தேசத்தில் பொதுத்துறையை வளர்ப்பதற்கு இதற்கு முந்தைய அரசாங்கங்களும் சரி, மக்களும் சரி, தொழிலாளர் வர்க்கமும் சரி, கடுமையாக, இது தேசத்தினுடைய சொத்து என்ற முறையில் கடுமையாக பாடுபட்டிருக்கிறார்கள். நீங்கள் அவற்றையெல்லாம் இன்றைக்கு கை வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவற்றிலெல்லாம் தனியாருக்கு என்ன அவசியம் என்று தான் கேட்கிறேன். ஆகவே பொதுத்துறையிலே கை வைக்காதீர்கள். பொதுத்துறையாக நடப்பதற்கு விடுகிறது. மக்களுக்கு சேவை செய்கிற நல்ல துறை, ரயில்வே துறை மக்களுக்கு சேவை செய்கிற நல்ல துறை. ஏன் அதை இன்றைக்கு தனியாருக்கு விட வேண்டும்? ஆகவே பொதுத்துறைகள் மீது கை வைக்காதீர்கள். பொதுத்துறையாக தொடர்ந்து நடைபெற, இந்த நாட்டின் சொத்தாக தொடர்ந்து நீடிக்க அனுமதியுங்கள் என்பதை நாம் ஜூலை 3ஆம் நாள் போராட்டத்தில் கோரிக்கையாக வைத்திருக்கிறோம். ஆகவேதான் தோழர், இப்படிப்பட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தான் ஏழை மக்களுடைய, உழைக்கும் மக்களுடைய, பாமர மக்களுடைய, அடித்தட்டு மக்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்தும், நாட்டினுடைய தேசத்தை காக்க வேண்டும் என்கிற தேசபக்த கூட்டம் என்ற முறையிலும் ஜூலை 3 அன்று நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை, நம்முடைய கோரிக்கை முழக்கங்களை எழுப்புவது என்று 12க்கும் மேற்பட்ட மத்திய தொழிற்சங்கங்கள், ஏஐடியூசி, ஐஎன்டியூசி, சிஐடியு, நம்முடைய எல்பிஎஃப் உட்பட கோரிக்கை முன்வைத்து போராட வேண்டும் என்று திட்டமிட்டு அறிவிப்பும் கொடுத்திருக்கின்றன. நாம் போராட வேண்டும். குறிப்பாக பாட்டாளி வர்க்கத்தினுடைய, உழைக்கும் மக்களுடைய துன்பம் என்பது, இன்னல் என்பது, பசி கொடுமை, பட்டினி கொடுமை என்பது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகவேதான் மத்திய மாநில அரசை வலியுறுத்தி செய்ய வேண்டும், வற்புறுத்த வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அறிவித்தார்கள்,
20 லட்சம் கோடி ஒதுக்கிவிட்டோம் என்று சொன்னார்கள். நாம் எல்லாம் தொலைக்காட்சியிலே இந்த பரப்புரையை பார்த்தோம். ஆக நமக்கு விடிவு காலம் வந்துவிட்டது என்று மகிழ்ந்தோம். ஒரு சில நாட்களிலே நமக்கு பணம் வந்தடையும் என்று நினைத்தோம். யாருக்காவது கிடைத்ததா? சிறு தொழில் தொடர்ந்து நடைபெற வளர்ச்சி அடைய நாங்கள் கடன் கொடுக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். ஏழை எளிய தொழிலாளர் மக்களுக்கு நாங்கள் உதவப் போகிறோம் என்று சொன்னார்கள். சல்லி விவசாயத்திற்கு நாங்கள் விவசாயிகளுக்கு கொடுக்கப் போகிறோம் என்று சொன்னார்கள். சல்லி காசு எவருக்காவது கிடைத்ததா? விவசாயிகளுக்கு கிடைத்ததா? நகர்ப்புற தொழிலாளிக்கு கிடைத்ததா? புலம்பெயர் தொழிலாளிக்கு கிடைத்ததா? சிறு குறு தொழில் நடத்துகிற ஆலை முதலாளிகளுக்கு கிடைத்ததா? யாருக்கும் கிடைக்கவில்லை. காகிதத்தோடு சரி, காகிதத்திலே பட்டா போட்டார்கள். நாங்கள் கொடுத்து விட்டோம் என்று சொல்லி, அதுவும் தானே கொடுத்ததைப் போல, தன்னுடைய சொந்த பணத்தில் கொடுத்ததைப் போல விளம்பரம் செய்தார்கள். ஆனால் நடைமுறையில் ஒரு சல்லி காசு கூட எவருக்கும் வரவில்லை. ஆனால் நீங்கள் சொல்லுகிறீர்கள், தொலைக்காட்சியுடைய விளம்பரங்களை எல்லாம் பார்த்தால் இந்த நாட்டிற்கு எல்லா கடமைகளையும் செய்துவிட்டதைப் போல செய்திருக்கிறீர்களா? வாய்ப்பேச்சு வீரர்களாக இருக்கிறீர்கள். வாயாலே படை சுடுகிற கூட்டம், ஆளுகிற கூட்டம். மத்திய அரசு மாநில அரசை காட்டுவது, மாநில அரசு மத்திய அரசை காட்டுவது. நேரடியாக மக்களுக்கு இதை செய்கிறேன் என்று உங்களால் எதையும் சொல்ல முடியவில்லை, செய்ய முடியவில்லை. ஆகிய ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். இதற்கு என்ன செய்வது? ஒரே வழி, அரசாங்கத்தினுடைய கவனத்தை திருப்புகிற அளவிற்கு, அவருடைய செவிப்பறையை திறக்கிற அளவிற்கு விண்தொட கோரிக்கை முழக்கங்களை எழுப்பி அரசாங்கத்தினுடைய கவனத்தை திருப்பியாக வேண்டும். அது கட்டாய சூழல். ஆகவே தான் கொரோனாவை விட மிக மோசமான ஆட்சியாளருடைய திட்டங்களை, நடைமுறைகளை, செயலற்ற தன்மையை எதிர்த்து போராடுவது என்று 12க்கும் மேற்பட்ட சங்கங்கள் முடிவு செய்திருக்கின்றன. நாடு பூராவும் போராடப் போகிறோம். எப்படி போராடுவது? கொரோனா இருக்கும்போது போராட முடியுமா? போராட முடியும், நம்மாலே முடியும். போராட்டத்தை பற்றி அச்சப்படுகிற கூட்டம் அல்ல நாம். போராட வேண்டும் என்று தவிக்கிற கூட்டமும் அல்ல நாம். எப்பொழுதெல்லாம் நம் மீது திணிக்கப்படுகிறதோ, போராடித்தான் பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்ற அவசியம் ஏற்படுகிறதோ, அப்பொழுதுதான் நாம் போராட தவறக்கூடாது. இப்பொழுது கொரோனா காலம் நம்ம அறிவோம். ஆபத்து இருக்கிறது, நம்ம உயிர் மீது நமக்கு ஆசை இருக்கிறது. ஆகவே உங்களுடைய சமூக விலகல் என்று சொல்கிற பல்வேறு பாதுகாப்பு நடைமுறைகளை எல்லாம் நாங்கள் கவனத்திலே கொண்டு முக கவசம் அணிந்து நாடு முழுதும் பல ஆயிரம் இடங்களுக்கு பல்லாயிரக்கணக்கில், உதாரணமாக திருச்சி, கோவை, மதுரை போன்ற நகரங்களை எடுத்துக்கொண்டால் அந்த நகரத்திலே மட்டும் 300-400 இடங்களில் நடத்த முடியும். சந்து பொந்து முனைகளில் நடத்த முடியும். தெருக்களுடைய 2 முனைகளையும் நடத்த முடியும். தெருவிலே குடியிருக்கிற பக்கத்து வீட்டுக்கார யார்? அதானி அம்பானியுடைய சொந்தக்காரர்கள் அல்ல, தொழிலாளி. ஒரு வழங்கி தொழிலாளியாக இருப்பான், ஒரு விவசாயியாக இருப்பான், ஒரு தையல் கடை தொழிலாளியாக இருப்பான். சேர்ந்து கொள்வோம். 5 பேர் 10 பேர் குடும்பத்தோடு போராடுவோம். நாடு காக்க வேண்டும், தேசம் காக்க வேண்டும், நம்முடைய வாழ்வை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தோடு போராடலாம். ஆகியவை தெருமுனையில் 5 பேர் 10 பேர் கையிலே கொடியேந்தி நம்முடைய கண்டன முழக்கத்தை, கோஷங்களை எழுப்ப வேண்டும். அன்றைக்கு ஜூலை 3ஆம் நாள் என்பது நாம் கடுமையாக போராட வேண்டிய நாள். இதை செய்ய முடியும், நம்மளை செய்ய முடியும். எல்லா இடங்களிலும் செய்ய முடியும். இந்த இடத்தில் நடந்தது, இந்த இடத்தில் நடக்கவில்லை என்று இல்லாது எல்லா இடங்களிலும் நடந்தது. ஆகவே கூடி போராடினால்தான் என்பது அல்ல. கொரோனா காலமாக இல்லாமல் இருந்திருந்தால் நகர் முழுதும், நாடு முழுதும் கணக்கில் கூடி போராடி சிறைகளை நிரப்பியிருப்போம். இது கொரோனா காலம் என்பதாலே தெருமுனைகளிலே, வீதி முனைகளிலே போராட வேண்டிய நிலையில் நாம் இருக்கிறோம். அதை நம்மளே செய்ய முடியும். ஆக இந்தியா பூராவும் 1,00,000க்கும் மேற்பட்ட இடங்களில் இப்படிப்பட்ட ஜூலை 3 ஆர்ப்பாட்டங்களை நாம் நடத்திய வேண்டும். தோழே, ஒன்றை நாம் நம்பிக்கையோடு, நாம் போராடாமல் எதையும் பெற்றதில்லை. நாம் போராடி ஒருபோதும் தோற்றதில்லை. ஆனால் போராட்டத்தின் மூலம் நகர்த்த முடியுமா? நிச்சயம் நகர்த்த முடியும். அடுத்த நாளை செவிதாய்த்து விடுவார்கள் என்று நான் நம்பவில்லை. ஆனால் அந்த அரசனுடைய கவனத்தை திருப்ப முடியும். தொழிலாளி வர்க்கத்தால் மட்டும்தான் முடியும். மாற்றத்தை நம்மால் மட்டும்தான் கொண்டு வர முடியும்.
ஆகவே போராடினால் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையோடு ஒரு ஆவேசத்தை, நாம் பட்டுக்கொண்டிருக்கிற துன்பத்தை எல்லாம் வெளிப்படுத்தும் வகையில், ஆவேசத்தை வெளிப்படுத்தும் வகையிலே நம்முடைய போராட்டங்களை நடத்திட வேண்டும். எரிமறையாய் வெடிக்க முடியும். எரிமறையாய் வெடிப்பதற்கு முன்பாக நாம் இந்த அரசுகளுக்கு எச்சரிக்கை செய்ய விரும்புகிறோம். மக்களை புரிந்து கொள்ளுங்கள். உழைக்கின்ற மக்களை, அடித்தட்டில் இருக்கின்ற மக்களுடைய துன்பங்களை, துயரங்களை புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறோம். இந்த தேசம் நம்முடைய தேசம், தேசத்தை பாதுகாக்க முடியும் என்ற உணர்வுகளோடு ஆட்சி செய்யுங்கள் என்று சொல்கிறோம். ஆகவே ஒரு தேசபக்தனாக நாடு காக்க, நம்முடைய வாழ்வை பாதுகாக்க, நம்முடைய வாழ்வாதாரம் காக்க, பொதுத்துறையை காப்பாற்ற, விவசாயத்தை காப்பாற்ற நாம் ஜூலை 3ஆம் நாள் நாடெங்கிலும் போராட வேண்டும். தோழர்களே, இன்றைக்கு இருக்கிற 130 கோடி மக்களுடைய கவலையெல்லாம் இந்தியாவை எப்படி மோடி காப்பாற்றுவார் என்பது அல்ல. மக்களுடைய கவலையெல்லாம் இந்தியாவை மோடி எப்படி காப்பாற்றுவார் என்பது அல்ல. ஒட்டுமொத்த நாட்டினுடைய கவலை, 130 கோடி மக்களுடைய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? இந்தியாவை எப்படி மோடியிடமிருந்து காப்பாற்றுவது, இந்தியாவை எப்படி மோடியிடமிருந்து காப்பாற்றுவது என்பதுதான். காப்பாற்ற முடியும், காப்பாற்ற வேண்டும். காப்பாற்றுகிற வேலையை நாம் தான் செய்ய முடியும். தொழிலாளி வர்க்கம் தான் செய்ய முடியும். தொழிற்சங்கங்களால் தான் செய்ய முடியும். ஆகவே நம்முடைய AITUC உள்பட அனைத்து சங்கங்களும் விட்டிருக்கிற அறிவுகள் படி ஜூலை 3ஆம் நாள் போராட்டத்தை, கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாடெங்கும், நகரெங்கும், ஊரெங்கும், வீதியெங்கும், தெருக்களெங்கும் உணர்ச்சி பெருக்கோடு செய்வோம். வெற்றி பெறுவோம். நிச்சயமாக நம்முடைய போராட்டம் இந்த அரசாங்கத்தை நகரச் செய்யும் என்கிற நம்பிக்கையோடு போராடுவோம் என்று கூறி முடிக்கிறேன். வணக்கம்.